ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம கூட நடந்து முடிஞ்ச யூபிஎஸ்சி தேர்வில், அதாவது 2024 நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனில் வந்து சூஸ் பண்ணி கிளியர் பண்ண ரெண்டு டாப்பர்ஸ் வந்து நம்மளோட ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரூபன். ரூபன் வந்துட்டு ஆல் இந்தியா ரேங்க் 650. அதே மாதிரி வந்துட்டு கௌஷிகா ஹேஸ் செக்யூர்டு ஆல் இந்தியா ரேங்க் 447. இவங்க ரெண்டு பேருமே வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூபன், உங்களோட பேக்ரவுண்ட், நீங்க எங்க படிச்சீங்க, என்ன உங்க சொந்த ஊரு, ஸோ இதெல்லாம் பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க ரூபன். அனைவருக்கும் வணக்கம். நான் ரூபன் சியானா. நான் மதுரை மாவட்டத்துல இருந்து வரேன். என்னோட யூஜி வந்து அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் குடுமியான் மலையில 2015 to 19 முடித்தேன். முடிச்சுட்டு ஐசிஆர் எக்ஸாம் மூலமா சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரியில பிஜி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் பெங்களூர்ல பண்ணேன். தென் பிஹெச்டி ஐஆர்ஐல ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஐஆர்ஐ ஜாயின் பண்ண இயர்லயே எனக்கு டிஎன்பிஎஸ்சியில வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கிளியர் ஆனதுனால நான் 2022ல வந்து ஏஓ ஜாயின் பண்ணிட்டேன். கரண்டா டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் அந்த யூபிஎஸ்சி ஜேர்னி ஆஃப்டர் ஜாயினிங் ஏஓ நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். இதுதான் என்னோட brief. கௌஷிகா, உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துருங்க கௌஷிகா. எங்க படிச்சீங்க, ஹலோ உங்க நேட்டிவ் எவ்ரிவன். என்ன? ம். என் பேர் கௌஷிகா. நான் வந்து நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வரேன். நான் என் ஸ்கூலிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்னோட யூஜி டிகிரியா வந்து அக்ரிகல்ச்சர் தான் வந்து சூஸ் பண்ணேன். நான் வந்து என்னுடைய யூஜி டிகிரியை காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி தேனியில வந்து முடிச்சேன். நான் வந்து 2021ல பாஸ் அவுட் ஆனேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு 4 இயர்ஸா வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல தான் வந்து நான் இருக்கேன் சார். ஸோ ரெண்டு பேருமே வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ரூபன் ஹேஸ் செக்யூர்டு 263 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 இன் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல். அதே மாதிரி கௌசிகா வந்துட்டு 257 எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 500 இன் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல். ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின், ஏன் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனில் வந்து சூஸ் பண்ணீங்க? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் என்ன ரீசனால அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் கௌஷிகா, நீங்க அட்ரஸ் பண்ணுங்க இதுக்கு. ஏன் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க? எஸ் சார். சார், நான் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து யூஜி பண்றதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் சார் எடுத்து பண்ணேன். எனக்கு அக்ரிகல்ச்சர் வந்து படிக்கிறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட யூபிஎஸ்சி வரணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் பிஒய்க்யூஸ் அண்ட் டாப்பர்ஸ் காப்பீஸ் அதெல்லாம் பாக்குறப்ப என்னால பண்ண முடியும், மார்க்ஸும் நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்பிடென்ட் கிடைச்சனால ஸோ அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனலே வந்து நான் யூபிஎஸ்சிக்கு வந்து சூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் கொடுத்தேன் சார். ரூபன், நீங்க ஏன் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க? ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? சார் ஸ்பெசிபிக் ரீசன்ஸ்? அக்ரி தான் யூஜி பிஜி ஆ. எல்லாம் அக்ரி. அப்புறம் அக்ரியோட சிலபஸ் வந்து எக்ஸாம் சிலபஸ் நமக்கு யூஜி சிலபஸோடய மோஸ்ட்லி கார்லேட் ஆகும். படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால அக்ரிகல்ச்சர். ஓகே. ரெண்டு பேருமே ஆக்சுவலா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்கல்ல. லைக் நீங்க வந்துட்டு ஏவோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல. அதே மாதிரி வந்துட்டு கௌசிகாவும் வந்துட்டு சிஎம் ஃபெலோஷிப் ஸ்கீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எப்படி இது வந்துட்டு உங்களுக்கு சாத்தியமாச்சு? லைக் நான் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி ரொட்டீன் ஃபுல் டேவும் அவங்க எக்ஸாமுக்காக ஒதுக்குறாங்க, பட் ஸ்டில் டைம் பத்தல அப்படின்ற ஒரு ஆன்சர்ஸ் வந்து கடைசியா சொல்றாங்க. பட் நீங்க வந்துட்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், உங்களுக்கு 9 to 5 ரிப்போர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி நீங்க படிச்சீங்க, எப்படி நீங்க டைம் மேனேஜ் பண்ணீங்க? இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த எக்ஸாமுக்கு ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து தேவை. இப்ப ரெகுலர் ஆஸ்பிரன்ஸ் வந்து டெய்லி 10 to 12 hours வந்து கொடுக்குறாங்கன்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்துட்டு ஒரு 3 to 4 hours டெய்லி கன்சிஸ்டண்டா கொடுக்கணும். அது போக அந்த சாட்டர்டே சண்டே லீவ் டேஸ், இந்த மாதிரி லீவ் டேஸ்லாம் எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணணும். இப்பதான் வந்து நமக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் அதை எக்ஸாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே அந்த கொஞ்சம் டிலே ஆச்சு. இதுக்கு இன்ஸ்டிடியூட்டோட சப்போர்ட் ஏதாச்சும் ஒரு இதை வச்சுட்டு நம்ம ஸ்மார்ட்டாகவும் கன்சிஸ்டண்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றதுக்கு. கௌஷிகா, நீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்ணீங்க? லைக் அங்க சிஎம் ஃபெலோஷிப் ஸ்கீம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க நீங்க அந்த இது? இல்ல லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க ஏதாவது இது பண்ணீங்களா, வேலையை விட்டு வந்தீங்களா, எப்படி பண்ணீங்க நீங்க? சார், ஐ திங்க் ஹீஸ் பெஸ்ட் பர்சன் சார் இதை சொல்றதுக்கு. ஏன்னா நான் வந்து ஃபெலோஷிப் வந்து எனக்கு மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் சார் வந்துச்சு. ஓகே. அதனால எனக்கு இன்டர்வியூ டைம் மட்டும்தான் ஓவர்லாப் ஆச்சு. ஓகே. ஸோ அது வரைக்கும் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா தான் இருந்தேன் சார் நானுமே. ஓகே. ஓகே. ஓகே ரூபன், ஆக்சுவலா நம்ம சப்ஜெக்ட்ல பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்கு. இதுல வந்து
பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுல எது வந்துட்டு உங்களுக்கு டஃபா ஃபீல் ஆச்சு, எது வந்து ஸ்கோரிங் நினைக்கிறீங்க ரெண்டுலயா? சார் நான் எக்ஸாம்க்கு முன்னாடி நினைச்சது பேப்பர் 1 வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சாயில் சயின்ஸ்ல பிஜி பண்ணியிருந்தனால சாயில் வாட்டர் கன்சர்வேஷன் மேஜர் ரோல் இருக்கும். அப்புறம் எக்ஸ்டென்ஷன், எக்கனாமிக்ஸ், அக்ரானமி, வீட் சயின்ஸ், என்விரான்மெண்ட் அப்படிங்கிறப்ப எல்லாரும் ஜென்ரல் ஆஸ்பிரன்ஸ் எழுத முடியும், நல்ல ஸ்கோர் வரும் நான் நினைச்சேன். ஆனா அப்படியே ரிவர்ஸா நடந்துச்சு. செகண்ட் பேப்பர்ல தான் நிறைய ஸ்கோர் வந்தது. அது நான் டாப்பரோட எல்லா மார்க் ஷீட்டையும் பார்க்கல தெரிஞ்சு செகண்ட் பேப்பர் தான் ஸ்கோரிங்கா இருக்கு. செகண்ட் பேப்பர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா வர சப்ஜெக்ட்ஸ், பிளான்ட் பிரீடிங், ஜெனடிக்ஸ், பிசியாலஜி, அப்புறம் லேட்டரா ஃபுட்டு, பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் இது கொஞ்சம் டைவர்ஸா இருக்கு செகண்ட் பேப்பர். ஆனா அந்த செகண்ட் பேப்பர்ல சில சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோம்னா அதுதான் நல்ல ஸ்கோரிங்கா இருந்தது எனக்கு. கௌஷிகா, உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து டஃபா ஃபீல் ஆச்சு, எந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸி, பேப்பர் 1 பேப்பர் 2ல, இல்ல அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் சொல்லுங்க. இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃபா இருந்துச்சு சார், மற்றது வந்து ஈஸியா இருந்துச்சு அந்த மாதிரி. சார் நான் ப்ரிப்பேர் பண்றப்பே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் பேப்பர் 1ல வந்து ஸ்கோர் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார். ஏன்னா வந்து பேப்பர் 1ல இருக்க சிலபஸ் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துட்டு நாங்க கூட ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அப்ப வந்து அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே பேப்பர் 1ல வந்து நம்ம அக்ரி ஸ்டூடெண்ட்னு ப்ரூவ் பண்ணி கிரியேட்டிவ் ஆன்சர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ட்டு சார். பட் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாவே வந்து டாப்பர்ஸோட மார்க்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பேப்பர் 2 வந்து மார்க்ஸ் நல்லாவே ப்ரொவைட் பண்றாங்க சார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் இஸ் பேப்பர் 2 சார். பேப்பர் 1 வந்து என்னதான் பார்க்க ஈஸியா இருந்தாலுமே மார்க்ஸ் நம்மளால அவ்வளோ எடுக்க முடியல சார். சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சார் எனக்கு அக்ரானமி, ஹார்டிகல்ச்சர், பிளான்ட் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப வேஸ்டா இருக்கனால எனக்கு கொஞ்சம் கவர் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்துச்சு சார். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது நீங்க மட்டும் ஃபேஸ் பண்ற பிரச்சனை இல்லை கௌஷிகா, எல்லாரும் ஃபேஸ் பண்ற பிரச்சனை. ஸோ அக்ரானமி, ஹார்டிகல்ச்சர், பிளான்ட் ப்ரொடெக்ஷன் இது வந்துட்டு ரொம்ப வேஸ்டா இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி நீங்க டீகோட் பண்ணீங்க? சார் ஆக்சுவலா வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கான கிராப்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற கிராப்ஸ், மார்க் டெஸ்ட்ல எல்லாம் வந்த கிராப்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் இன்டெப்தா நல்லா படிச்சுக்கிட்டேன் சார். அது இல்லாம நார்மலாவே வந்து பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் வந்து ஜென்ரலா படிச்சு வச்சிருந்தேன் சார். எந்த மாதிரி கிராப்ஸ் கேட்டாலுமே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற மாதிரி எழுதுறதுக்காக சார். அதே மாதிரி பிளான்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து ஒரு ஜென்ரலைஸா பாத்துக்கிட்டேன் சார். ஒரு சில ஃபங்கல் டிசீஸ்னா வந்து ஸ்பெசிபிக் கெமிக்கல்ஸ் கொடுக்கறது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஸ்பெசிபிக்கா தரது, அந்த மாதிரி கொஞ்சம் செப்பரேட் பண்ணி படிச்சு வச்சிருந்தேன் சார். ஸோ தட் வந்து இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருந்தனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுச்சு சார். பட் கவர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது சார். ரூபன், இந்த வருஷம் வந்து ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் மாதிரி கேட்டிருந்தாங்க ரூபன், ஞாபகம் இருக்கா? இரிகேஷன் ஷெட்யூலிங் வச்சு ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. ஆன்சர், அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே ஸோ இதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்ற மாதிரி பயந்தாங்க. நீங்க ஆக்சுவல் எக்ஸாம்ல நீங்க என்ன ரூபன் பண்ணீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த ப்ராப்ளம்? கம்பல்சரி வேற அது சார். அந்த கம்பல்சரி ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்த ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் தான். எப்படி வீட் சயின்ஸ்ல ஒரு ப்ராப்ளம், இரிகேஷன்ல மட்டும்தான் நம்ம இதுல ப்ராப்ளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் கேட்கணும்னா இதான் இருக்கும். அதுல இரிகேஷன் ஷெட்யூலிங் அது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளான ப்ராப்ளம் தான். அதுவும் அது ஈஸியான ப்ராப்ளமா தான் இருந்தது. அந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது ஒழிய அது கான்செப்டா யாருன்னா ஓரளவு போடுற மாதிரி தான் இருந்தது சார். வந்து அட்டன் பண்ணிட்டீங்களா கௌஷிகா, இல்ல விட்டீங்களா இந்த ப்ராப்ளம்? சார் நான் கடைசியா வந்து எழுதின கொஸ்டின் அதுதான் சார். டைம் வேற ஆயிடுச்சு சார். பட் அதனால ஐ திங்க் ஐ டிடன்ட் கம்ப்ளீட், அந்த கொஸ்டின் முடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் சார். ஏதோ ஒரு மிட்வேலயே அந்த கொஸ்டினை விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் சார் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார். அது கம்பல்சரியில இருந்தனால அட்டன் பண்ணிட்டேன் சார். பட் அதை நான் ஃபினிஷ் பண்ணல சார். கௌஷிகா, நீங்க ஏதாவது இந்த அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கேட்கறது, இப்போ எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனுக்கு மட்டும். ஸோ அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா, இல்ல ஏதாவது சேனல்ஸ், இல்ல ஏதாவது டெஸ்ட் சீரியஸ் என்னென்ன கொடுத்தீங்க, எது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க கௌஷிகா. ஓகே சார். சார் நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனுக்கு கிளாஸஸ் எங்கேயுமே போகல சார். எனக்கு காலேஜ்லயே வந்து ஃபவுண்டேஷன் நல்லா போட்டிருந்தாங்க சார். ஸோ தட் வந்து ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் நம்ம வந்து அதுவே ப்ரஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார். பட் ஆனா வந்து டெஸ்ட் கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு எழுதினாதான் நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி எழுதுறோம், எப்படி யூபிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்றது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆப்வியஸா உங்ககிட்ட சார் என்ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நீங்க வச்ச டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஒய்க்யூ பேஸ் இருந்தனால நான் பிஒய்க்யூமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்.
அதே மாதிரி அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம், ஏதாவது கொஸ்டின் மிஸ் ஆயிருந்ததுன்னா கூட அதை டெஸ்ட்ல வந்திருந்தனால அதை நான் அதுக்கப்புறமேட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சரிங் நல்லா பண்ணி வச்சிருந்தேன் சார். நீங்க வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு பாயிண்ட்ஸ்க்கும். அப்புறம் டயக்ராம்ஸ் இன்கார்பரேட் பண்ற மாதிரி எல்லாம் ஃபீட்பேக் வந்தனால நான் கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்தனால ஆன்சர் ரைட்டிங் வந்து டெஸ்ட் போடுறப்ப ஸ்ட்ரக்சர் பண்ணி கொஞ்சம் பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணேன் சார். ஓகே ஓகே கௌஷிகா. ரூபன், நீங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க, எந்தெந்த டெஸ்ட் சீரிஸ் கொடுத்தீங்க, எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற கொஞ்சம் சொல்லுங்க ரூபன். சார் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்ரி அப்படிங்கிறதுக்கு வாஸ்டான ஒரு மெட்டீரியல் தான் என்கிட்ட இருந்தது. அதாவது என்னோட யூஜி நோட்ஸ் தான். எங்க ரெடாம்டார்ஸ்ங்கிற எங்க பேட்சுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, ஒரு ஆப் இருக்கு. நாங்க எல்லா மெட்டீரியல் கிடைக்கிற நோட்ஸ், பிபிடி எல்லாமே அதுல இருக்கும். அதனால எங்களுக்கு எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிறது, நான் ஆல்ரெடி யூஜி மெட்டீரியல் படிச்சனால அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா யூபிஎஸ்சிக்கு வந்து ரிவிஷன் அதிகமா தேவைப்பட்டுச்சு. அதுவும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண அந்த ஷார்ட் டேர்ம்ல கன்சைஸான ஒரு நோட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு உங்களோட அந்த பிவைக்யூ பேஸ்ல நீங்க கொடுத்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். ரிவைஸ் பண்றதுக்கு, குறிப்பா பிரீடிங், ஜெனடிக்ஸ், எக்கனாமிக்ஸ் போன்ற இதுக்கெல்லாம் ரொம்ப வாஸ்டா இருந்தது. அது ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுதான் கேட்கறாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணிடுற மாதிரி தான் நம்ம பேப்பர் இருக்கு. ஒரு 230 மார்க்ஸ்க்கு பிவைக்யூ இல்ல ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் ரிப்பீட்டட் தீம்ஸ் தான் வருது. ஒரு 20 மார்க் பவுன்சர்ஸ்க்காக போயிட்டு நம்ம யூஜி மெட்டீரியலே படிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது பின்னாடி தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. 230க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போவோம், 20 வந்தா வரட்டும் அப்படிங்கிற ஒரு இதுல ப்ரிப்பேர் பண்ணனால உங்களோட நோட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கௌஷிகா, நீங்க வந்து அட்லீஸ்ட் நம்மளோட மெட்டீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்ல வந்து நம்மளோட எஸ் சார். மெட்டீரியல்ஸ்ல வந்து அதாவது ஆல்ரெடி டெல்லியில நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. எந்த இன்ஸ்டியூட் பேரும் நான் சொல்ல விரும்பல. பட் அந்த எஸ் சார். மெட்டீரியல்ஸ்க்கும் நம்ம எஸ் சார். மெட்டீரியல்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்க, என்ன ஸ்ட்ரென்த் நினைக்கிறீங்க, என்ன வீக்னஸ் நினைக்கிறீங்க, எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா ஓகே நல்லா சார். இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க கௌஷிகா கொஞ்சம். ஓகே சார். சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சிலபஸை கவர் பண்றதுக்கு நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனது வந்து என்னோட யூஜி நோட்ஸ் அக்ரி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்பே என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து எங்கிட்ட இருந்து நோட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை எடுத்து கன்சாலிடேட் பண்ணி வச்சிருந்தேன் சார். பட் இருந்தாலுமே யூபிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி கொஞ்சம் டெல்லி பேஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்ல இருந்தெல்லாம் நோட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்தேன் சார். பட் அது வந்து எனக்கு பார்த்தப்ப வந்து நிறைய இடத்துல அன்ஆர்கனைஸ்டா வந்து கட் காப்பி பண்ணி ஜஸ்ட் அப்படியே ஒரு பேஸ்ட் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு சார். எனக்கு அது வந்து படிக்கிறப்பே அந்த ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஃபீலிங் வந்து கொடுக்கல. ஸோ 2 அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாதனால அப்ப நான் அது பெருசா வந்து எடுத்துக்கல சார். பட் ஆனா இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறமேட்டு யூஜி நோட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அக்ரிமூன் புக்ஸ் கொஞ்சம் பிடிஎஃப் வந்து ஆன்லைன்ல வந்து டிஎன்யூ ரிசோர்சஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியிருந்தேன் சார். பட் ஆனாலுமே அந்த கேப் வந்து இருந்துச்சு. அப்பதான் வந்து ஆக்சுவலா உங்ககிட்ட நான் நோட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டிருந்தேன் சார். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட நோட்ஸ் வந்து பார்த்தேன். அது வந்து பிவைக்யூ பேஸ்ட் இருந்துச்சு. கரெக்டா வந்து டாபிக் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி இருந்தனால வந்து எனக்கு ஈஸியா வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணி ஈஸியா வந்து படிக்கிறதுக்கும் சரி ரிவிஷன் பண்றதுக்குமே வந்து ஈஸியா இருந்துச்சு சார். ஏன்னா நீங்க கரெக்டா வந்து பிவைக்குமே வந்து நிறைய வருஷங்கள் அனலைஸ் பண்ணாம ரீசெண்டா நடந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருந்தது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல. ஓகே 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 கௌஷிகா. ரூபன், ஆக்சுவலா வந்து இந்த எக்ஸாம்ல வந்துட்டு நிறைய ஸ்கோர் பண்றதுக்கு கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்பர் 1 வந்து கொஸ்டின் செலெக்ஷன், எந்த கொஸ்டின் சூஸ் பண்றோம், எந்த கொஸ்டினை விடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்பர் 2 வந்துட்டு எக்ஸாம் ஹால்ல டைம் மேனேஜ்மெண்ட். அந்த ஸ்பெசிஃபைடு 3 ஹவர்ஸ்க்குள்ளார வந்து நம்ம கம்ப்ளீட்டா அந்த பேப்பர்ஸை வந்து முடிச்சாகணும். ஸோ இதுக்கு வந்து நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க, எப்படி கொஸ்டின் சாய்ஸ் எப்படி சூஸ் பண்ணீங்க? சார் இப்ப ஃபர்ஸ்ட் பேப்பரா இருக்கட்டும், செகண்ட் பேப்பரா இருக்கட்டும், நான் அந்த 1 hour அப்படின்னு 3 hours அதை டிவைட் பண்ணிட்டேன். 1.5 hours. ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் ஏல இருக்கிற எல்லாமே கம்பல்சரியோட சேர்த்து நான் அதில் முடிக்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கா எப்படி கொஸ்டின் செலக்ட் பண்றதுங்கிறது இப்ப எனக்கு 2 20 மார்க் நல்லாவே தெரியும். ஒரு 10 மார்க்ல சுத்தமா ஐடியாவே இல்லைன்னா அந்த இதை நான் தொடுறதுக்கு கொஞ்சம் யோசித்தேன். 3 கொஸ்டினுமே எனக்கு மாடரேட் டு ஓரளவு தெரியுது அப்படின்னா அதை எழுதிட்டு போயிடலாம். எதுக்கு 2 நல்லா தெரியுதுன்றதுக்காக ஒரு 10 மார்க்கை நம்மளே மிஸ் பண்ண வேணான்ற ஒரு மைண்ட் செட்ல நான் முன்னாடியே இருந்தேன். அதனால சூஸ் பண்ற கொஸ்டின்ஸும் எல்லா கொஸ்டின்ஸுமே அந்த
பேர்ல எல்லாமே ஃபெமிலியரா இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ணேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 20 மார்க்ஸ்க்கு வித் ஆப்ஷனல் மாதிரி 4 பேஜஸ் இல்லை, நமக்கு 3 தான். அப்படிங்கிறப்ப நம்மளால ஈஸியா கவர் பண்ணிட முடியும். கம்பல்சரியா அந்த 7 மினிட்ஸ் வச்சு 5 7s are 35. அந்த 35 ஒரு பேருக்கு நான் 35 அதான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த 35ல முடிச்சுட்டு போனோம்னா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த 35 வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த கம்பல்சரியை முடிக்கிறது தான் அங்க கொஞ்சம் கஷ்டமே ஒழிய, கம்பல்சரி முடிச்சிட்டோம்னா கடகடன்னு போயிடும். ஆனா கௌஷிகா பேப்பர் உங்களோட கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணும். ஓகே ஓகே ரூபன். கௌஷிகா உங்களோட கொஸ்டின் செலெக்ஷன் அண்ட் எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டும் எப்படி இருந்துச்சு? நீங்க கரெக்டா முடிச்சீங்களா கொஸ்டின் பேப்பரை? ஓகே சார். சார் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளவு டைம் அப்படிங்கறது ஃபிக்ஸ் பண்ணல சார். ஏன்னா எனக்கு ஒரு சில கொஸ்டின் வந்து கொஞ்சம் நல்ல கண்டென்ட் இருக்கும் சார், ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து எனக்கு கண்டென்ட் கம்மியா இருக்கும். ஸோ ரெண்டும் கவர் பண்ற டைம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபர் ஆச்சு சார். ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுறதுனால எனக்கு அது கொஞ்சம் அந்த டைம்லாம் ஃபிக்ஸ் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்துச்சு சார். ஸோ நான் வந்து எனக்கு என்ன ஃப்ளோல வருதோ அதே ஃப்ளோல எழுதிட்டு இருந்தேன் சார். கொஸ்டின்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் எழுதிட்டு இருப்பேன் சார். அதுல 4 கொஸ்டின்ஸ் தான் தெரியுது, ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னாலுமே அதை நான் விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் எழுத போயிடுவேன் சார். அங்கேயே உட்காந்து ஸ்ட்ரக் ஆகல சார், ஏன்னா அது டைம் கன்சியூம் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் ஆகி எழுத ஆரம்பிச்சிருவேன். திருப்பி எழுதாத கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீவிசிட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணேன் சார். சாய்ஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து அக்ரானமி, ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்ட் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா படிக்காதனால அது எல்லாமே எனக்கு ஒரு லிமிட்டிங் ஃபேக்டரா இருந்தது சார் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல. பட் ஆனா வந்து ஆல்ரெடி மார்க்ல எழுதின கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்திருந்தனால கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. பட் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து கண்டிப்பா விடாம போனா மட்டும்தான் அங்க போய் நம்மளால கொஸ்டின் நம்ம பிடிச்சதை வந்து சூஸ் பண்ண முடியும் சார். அவர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் நல்லா தெரிஞ்சு மீதி ரெண்டும் ஒழுங்கா தெரியல அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நானுமே சூஸ் பண்ணல சார். 3 கொஸ்டினுமே வந்து ஆவரேஜா தெரியுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் சார் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் கம்பல்சரி எழுதணும், அது நம்ம எல்லாத்துக்குமே யூனிஃபார்மான ஒரு விஷயம் சார். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா என்னால எங்க பெட்டரா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சில ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்து எடுத்திருந்தேன் சார். அப்பதான் ஏன்னா நம்ம எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு, நான் அக்ரி கிராஜுவேட் அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமோ அந்த ஸ்கோப் எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சார் கொஸ்டின் சூஸ் பண்றதுல. ஓகே ஓகே கௌஷிகா. ரூபன் ஆக்சுவலா நம்ம ஒரு டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருந்தோம்ல, இதுல நீங்க ஸ்கோர் பண்ண Yes, sir. மார்க்குக்கும் ஆக்சுவலா டெஸ்ட்ல வந்து ஸ்கோர் பண்ண மார்க்குக்கும் பர்சன்டேஜ் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்துச்சு? லைக் இங்க வந்துட்டு லைக் செக்ஷன் வைஸ் டெஸ்ட்னா 175 மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோம். அந்த 175 மார்க்ஸ்க்கு நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தீங்க? அந்த ஆக்சுவல் எக்ஸாம்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், லைக் அங்க 250க்கு இல்ல 500க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தீங்க? இந்த எக்ஸாம் அதாவது நாங்க லீனியன்டா திருத்துறோம்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ஸ்ட்ரிக்டா திருத்துறோம்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஆன் பாரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஸ்ட் எப்படி இருந்துச்சு இங்க? இந்த டெஸ்ட்டுக்கும் இதுக்கான மார்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு அங்க? சார் நான் செக்ஷனல் டெஸ்ட் சீரிஸ் தான் ஃபுல்லா அட்டன் பண்ணேன். ஃபுல் மார்க் என்னால அந்த டைம் கன்ஸ்ட்ரெயினால பண்ண முடியல. இந்த செக்ஷனல்ல 175 மார்க்ஸ்க்கு அரௌண்ட் 85 to 90 அந்த ரேஞ்ச் எடுப்பேன். அப்படிங்கிறது வந்து 50 to 55 அந்த பர்சன்டேஜ். அங்கேயுமே அதே தான் 263 அவுட் ஆஃப் 500னா அதே 50 to 53% வந்து வாங்கியிருக்கேன். மோரார்ல சிமிலர் தான் சார். இங்க நம்ம எப்படி பிஒய்க்யூ பேஸ்ல ப்ரிப்பேர் பண்ணோம், பிஒய்க்யூ பேஸ்ல டெஸ்ட் எழுதணுமோ அதே சிம்பிளா வச்சுட்டோம், ரிவிஷன் பண்ணோம், அதை அங்க ரிப்பீட் பண்ணோம். அங்கேயும் அதே மாதிரி தான் நடந்தது சார். ஓகே 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 ரூபன். கௌசிகா ஆக்சுவலா நம்ம மெட்டீரியல்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. சோ அதுல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க சார், இதை நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஏதாவது தோணி இருக்கும்? சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா கௌசிகா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், இல்ல ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்கும் போது அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க கௌசிகா. சஜஸ்ட் சம் வேஸ் டு இம்ப்ரூவ் அவர் மெட்டீரியல்ஸ். ரூபன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் ஆன்சர் சார் பண்ணலாம். எனக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் தோணல சார். ஏன்னா வந்து எனக்கு அப்ப பெரிய பிரச்சனையே வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நோட்ஸ் கரெக்டா இல்ல அப்படிங்கறதா பிரச்சனையா இருந்தது சார். அந்த வேக்கம் வந்து கரெக்டா நீங்க கொடுத்த நோட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. எனக்கு அதுவே வந்து மோர் தென் சஃபிஷியன்டா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணாலே வந்து ஐ திங்க் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்டாண்டர்டான புக்ஸ் இல்லாம வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ரூபன் நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா ரூபன் இதுக்கு? லைக் ஃபியூச்சர்ல ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்க, இல்ல இது ஃபர்தரா ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும், பெஸ்ட். வந்து 5 years ட்ரெண்ட் அனலைசிஸா இருக்கு. இன்னும்
கொஞ்சம் பேக் போகலாம். லைக் டூ அதுக்கு தௌசண்ட் மேல அதுக்கு தேர்ட்டின் மேல 10 இயர்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கும் ஓகே 10 இயர்ஸ் போனோம்னா அவ்வளவுதான், ஃபுல்லா கவர் ஆயிரும். ஹோலிஸ்டிக்கான மெட்டீரியல் வந்து கன்சைஸா கிடைச்சிரும். அவ்வளவுதான் சார். இந்த ரெண்டும் இன்கார்பரேட் பண்ணா இன்னும் இம்ப்ரூவ், இன்னும் ஃபர்தரா இன்னும் ஈஸியா இருக்கும் ப்ரிப்பரேஷன். டெஃபினட்டா வில் இம்ப்ரூவ் இட். கௌசிகா, நீங்க வந்துட்டு ஒரு நாள் அப்படின்னா அது எஸ்ஏக்கு தனியா, லைக் ஜிஎஸ்க்கு தனியா, ஆப்ஷனலுக்கு தனியா, எப்படி ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் படிப்பீங்க? அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க இந்த டைம்? சார் கரெக்டா நான் ஃபிக்ஸ்டா இவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்னு எந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணல சார். பட் ஆனா காலையில எந்திரிச்சதே வந்து நியூஸ் பேப்பர் பாத்துறணும் அப்படிங்கறது வந்து முன்னாடி இருந்தே டெவலப் பண்ண ஹேபிட்டா இருந்துச்சு சார். ஸோ பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் வந்து நான் கொஞ்சம் டைம் நல்லா கொடுத்து ஒர்க் பண்ணியிருந்தேன் சார். ஏன்னா அதோட என்னோட வீக் ஏரியா அப்படிங்கறனால. நெக்ஸ்ட் வந்து நான் ஆப்ஷனலுக்கு தான் சார் என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுடைய மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனலுக்கு தான் சார் கொடுத்துருந்தேன். ஏன்னா எனக்கே மெஜாரிட்டினா நான் எவ்வளவு ஃபீல் பண்ணது பர்சன்டேஜ்? வந்து ஆப்ஷனல் எஸ்ஏ எவ்வளவு பர்சன்டேஜ் ரஃப்லி? சார் ஆல்மோஸ்ட் சார் நான் ஒரு 70% ஆஃப் மை டைம் வந்து ஆப்ஷனல் தான் சார் படிச்சிருப்பேன். ஏன்னா ஜிஎஸ் வந்து ஓவர்லாப்பிங் சப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு சின்ன சின்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டினா ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல கவர் பண்ணியிருந்தேன் சார். அது ஜிஎஸ்ல இருக்க பெரிய சப்ஜெக்ட்ஸ் எத்திக்ஸ், கவர்னன்ஸ், ஐஆர் தான் சார். ஸோ தட் வந்து அதெல்லாம் வந்து நான் ஆப்ஷனல் படிக்கிறப்ப எனக்கு அந்த கொஞ்சம் வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ற டைம்ல அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போய் கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். ஓகே ஓகே கௌசிகா. ரூபன், நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வந்து ஆப்ஷனலுக்கு டெடிகேட் பண்ணீங்க? எஸ்சிஏவுக்கு எவ்வளோ, ஜிஎஸ்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க ரூபன்? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது பண்ணீங்களா இல்ல? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் சார் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அப்பதான் வந்தேன். அப்பதான் ஐடியாவே எனக்கு இருந்துச்சு, மெயின்ஸ்னா இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன படிக்கணும்னு. நான் ஈக்குவலண்டா நான் டெஸ்ட் சீரிஸ் என்ரோல் பண்ணியிருந்தேன்ல சார். அங்க என்ன டெஸ்ட் ஷெடியூலோ அதை 50% ஆஃப் த டைம் படிப்பேன். 1 hour வந்து டாப்பர் காப்பி பார்க்கறது, எஸ்ஏக்கு போட்டு எடுத்து வைக்கிறது, இந்த இது பண்ணேன். ஒரு 2 to 3 hours, மேக்ஸிமம் 3 hours. அதான் நைட்டு தூங்கல. அதான் என்னோட ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷன் டைமா இருந்தது. ஷார்ட் டேர்ம் தான் ஆப்ஷனல் கொடுத்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க இங்க ரூம்ல, ஏஓ ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ், 2-3 பேர். இவங்கலாம் வந்து எனக்கு படிச்சு சொல்லுவாங்க. நான் எப்படி நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றப்ப நைட்டு படிச்சு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எனக்கு மெட்டீரியலை கொடுத்துட்டா போதும், படிச்சு அவங்கவுங்க வந்து சொல்லுவாங்க. இங்க எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. எண்டமாலஜிக்கு ஒரு பிஜி பண்ணவங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்க, ரீடிங்க்கு இருந்தனால அவங்க படிச்சு கதை மாதிரி சொல்லிடுவாங்க. எப்படி நம்ம கதை கேட்டு நம்ம போய் எக்ஸாம் எழுதுவோமோ அது மாதிரி யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்தது சார். அதனால ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷன் நான் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ண டைம் ரொம்ப கம்மி. ஓகே ஓகே ரூபன். ரூபன், நீங்க எக்ஸாம் ஹால்லயோ இல்ல ப்ரிப்பரேஷன் டேஸ், ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 10ல இருந்து 12 வாரம் இருக்கு. ஸோ அந்த மெயின்ஸ் டேஸ்லயோ இல்ல எக்ஸாம் ஹால்லயோ ஏதாவது தப்பு பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? நான் கடந்த காலத்துல இந்த தப்பு பண்ணேன், இதை நான் திருத்திருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுதா? சார் நான் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்றதுங்கிறது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ், இது செகண்ட் ப்ரிலிம்ஸ், இப்பதான் மெயின்ஸோட ஐடியாவே எனக்கு வந்துச்சு. எதை இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனே தெரியாம இனிஷியல் ஒரு 3 to 4 வீக்ஸ்ல எத்திக்ஸ், கவர்னன்ஸ் அவங்க சொல்றாங்க எல்லாரும், அந்த அந்த புஷ்ஷை வந்து நான் இனிஷியல் டேஸ்ல கொடுக்காம இருந்தேன். ஒரு 4 to 5 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் எத்திக்ஸ்க்கு ரொம்ப, அதுவும் கேஸ் ஸ்டடிஸ் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான எடுத்து கோட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எத்திக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதே 5 வீக்ஸ்க்கு அப்புறம் தான். அதுக்கு அந்த 5 வீக்ஸ்ல தான் என்னால எவ்வளவு புஷ் கொடுக்க முடியுமோ கொடுத்தேன் எத்திக்ஸ், கவர்னன்ஸ். இனிஷியல் டேஸ்ல அது மிஸ் பண்ணிட்டானான்னு தோணுச்சு. மித்தபடி நான் சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்ட் இந்த மாதிரி காம்போனன்ட்டுக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அது எப்படி அது ஃபிட்டின் மெயின்ஸ் ஓரியன்டா எப்படி ஃபிட்டின் பண்ணி எழுதுறதுங்கிறத இனிஷியல் டேஸ்ல விட்டது. பின்னாடி ஓகே பிக்கப் பண்ணிக்கிட்டேன். கொஸ்டின், நீங்க ஏதாவது எக்ஸாம் ஹால் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல வந்துட்டு ப்ரிப்பரேஷன் டேஸ்ல ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க கோஷிகா. சார் நான் வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் சார். ஒன்று ஜிஎஸ்ல பண்ண ஒரு மிஸ்டேக் சொல்றேன், இன்னொன்று ஆப்ஷனல்ல பண்ண மிஸ்டேக் சொல்றேன் சார். ஜிஎஸ் வந்து நான் எத்திக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சேன், எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் படிச்சேனே தவிர நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கவே இல்லை சார். அதனால வந்து எனக்கு அந்த GS4 பேப்பர் எழுதுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அது எக்ஸாம் முடிச்சப்பே வந்து நம்ம கண்டிப்பா GS4ல இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு சார். நான் குட் ஸ்கோர், நல்ல ஸ்கோர் தான் சார் எடுத்தேன். பட் இருந்தாலுமே இன்னும் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணேன் சார். செகண்ட் வந்து ஆப்ஷனல்ல பாத்தீங்கன்னா
முன்னாடி சொன்ன மாதிரி அக்ரானமி, ஹார்டிகல்ச்சர், பிளான்ட் ப்ரொடக்ஷன் இந்த மூணுமே வந்து பெருசா இருக்கனாலயே நான் அதை கொஞ்சம் டச் பண்ண பயந்துட்டேன் சார். அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்ஷனல்ல வந்து கொஸ்டின் சூஸ் பண்றதுக்கான அந்த சாய்ஸ் வந்து என்கிட்ட இருக்க சாய்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு சார். அதனால வந்து அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன், ஓகே நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு சார். பட் தேங்க் காட் இந்த வாட்டி மார்க் டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்திருந்தது. பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸும் சரி சார், பிளான் ப்ரொடக்ஷனுமே வந்து ஈஸியான கொஸ்டின் தான் சார் கேட்டிருந்தாங்க. அதனால ஓவராலா வந்துட்டு எஸ் சார். உங்களோட சக்சஸ்ல வந்துட்டு உங்களோட இண்டிவிஜுவல் எஃபர்ட் தான் மெஜாரிட்டி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரஃப்லி நான் ஒரு இதுக்கு ஒரு ஹைபோதட்டிக்கலா எடுத்துக்கிறேன். 75% வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் உங்களோட ஓன் எஃபர்ட்ஸ், ரிமைனிங் எஸ் 25% சார். வந்து எக்ஸ்டர்னல் எஃபர்ட்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் எஃபர்ட்ஸ்ல வந்து மெட்டீரியலா இருக்கலாம், இல்ல மேபி கிளாஸஸா இருக்கலாம், இல்ல மென்டரிங் பண்ணதா இருக்கலாம். ஸோ அந்த எஸ் 25%ல சார். நீங்க வந்துட்டு இந்த நம்ம டீமுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஸ்கோர் கொடுப்பீங்க அந்த 25%ல வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் ஒன்லி? 1 to 25 அதுக்குள்ள சொல்றீங்களா சார்? ஆமா ஆமா கௌஷிகா. சார் நான் வந்து மோர் தென் 20 வந்து கொடுப்பேன் சார். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு ரிசோர்ஸா ஒருத்தங்க ஹெல்ப் பண்றதை விட அந்த மாரல் சப்போர்ட் வந்து அந்த டைம்ல எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுறதுனால வெரி ஷார்ட் பீரியட்ல வந்து ஓவர் கம் பண்றது அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. நான் உங்களே ஒரு 2 to 3 டைம்ஸ் விசிட் பண்ணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் மென்டர்ஷிப் வந்து வாங்கியிருந்தேன் சார், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகுறதுக்காக. ஸோ எனக்கு அந்த மாரல் சப்போர்ட் பெரிய விஷயம் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி சில ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு நோட்ஸ் இல்ல, நீங்க எனக்கு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை சார். ஏன்னா நான் உங்ககிட்ட ஆப்ஷன் படிக்கல. பட் ஆல்சோ நீங்க வந்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்து ப்ரொவைட் பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி எவால்யூஷன் வந்து எப்ப கேட்டாலுமே வந்து இன்னொரு செகண்ட் ஃபீட்பேக்குமே நீங்க கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். சோ நான் வந்து மோர் தென் 20 கொடுத்தேன் சார். ரூபன் உங்களோட ஸ்கோர் ரூபன்? சார் நான் ஃபுல் மார்க்கே கொடுப்பேன். ஏன்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட், நான் டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் எழுதுனதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்க. நான் எக்கனாமிக்ஸ்க்கு இந்த மாதிரி நோட்ஸ் வேணும்னு சொன்னேன். என்கிட்ட ரொம்ப வாஸ்டா இருந்தது. எக்கனாமிக்ஸ் 4 இயர்ஸ்லயே 3 செமஸ்டர்ல வருமா எல்லாமே பல்கியான நோட்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல வர அந்த இனிஷியலா வர எக்கனாமிக் கான்செப்ட்ஸ். ஆனா இது அவ்வளவு தேவையில்ல, பிவைக்யூல ஒரு 100 பக்கம் மெட்டீரியல் இருந்தாலே போதும்னு நான் உங்கள்ட்ட கேட்டேன். இந்த எக்ஸாம் ஷெட்யூல்ல நீங்க எனக்கு அந்த இதுல ரெடி பண்ணி கொடுத்தீங்க அந்த எக்கனாமிக்ஸ். மித்தபடி மித்த நோட்ஸுமே நான் உங்கள்ட்ட ஆப்ஷனல்ல என்ரோலும் பண்ணல, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் கேட்டோம்னு நம்ம சீனியர்ன்ற ஒரு இதுல கொடுத்தீங்க. அது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அந்த. ஏன்னா நான் கம்மியான டைம் தான் ஆப்ஷனல் கொடுத்தேன். அப்படிங்கிறப்ப ரிவிஷனுக்கு உங்க மெட்டீரியல்னாலதான் நான் அந்த புஷ் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரூபன். தேங்க்யூ ரூபன். லாஸ்டா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ரூபன்? லைக் எங்களுக்கோ இல்ல வந்து ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கோ நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ரூபன்? லாஸ்ட் வேர்ட்ஸ். சார் அக்ரி ஆப்ஷனல் வந்து ஃபர்ஸ்ட் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி எடுத்துருவாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிகிரி படிக்கிற மாதிரி ரொம்ப வாஸ்டா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பயப்பட வேண்டாம். ஒரு நம்ம டீம் பேஸ்டு பிஒய்க்கு பார்த்தீங்கனாலே கொஸ்டின் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் நான் ஃபீல் பண்ணேன். ஒரு 250 கேட்குறாங்கன்னா ஒரு 20 to 25 பஃப் அந்த பவுன்சர் கொஸ்டின்ஸ்க்காக போய் அக்ரானமியாவே நம்ம 8 செமஸ்டர்ல இருந்த கோர்ஸை திருப்பி நம்மளால அவ்வளவு தூரம் ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கா ஸ்மார்ட்டா ஒரு 230க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். 20 வந்து வந்துடும், நம்ம இந்த நாலேஜ் வச்சு எழுதிடலாம். ஒரு அந்த பவுன்சர் நீங்க போன இந்த இதில் சொன்னீங்க, அந்த கால்குலேஷன்ஸ், நம்ம இரிகேஷன் ஷெடியூலிங், அது இரிகேஷன் ஷெடியூலிங் தெரிஞ்சிருக்கணும்னு கூட தேவையில்ல. அது ரெண்டதையும் எக்ஸ் ஒய் எழுதிட்டு ஈக்குவேட் பண்ணாலே வந்துடும் அந்த மாதிரி. அப்போ கான்பிடென்ட்டா இந்த சைட்ல இருந்து எடுத்துட்டு போகலாம். சிம்பிளிஃபையா வச்சுக்கோங்க, கன்சைஸா வச்சுக்கோங்க, நிறைய ரிவைஸ் பண்ணுங்க. மெட்டீரியல் பிஒய்க்யூ பேஸ்ல போங்க. ஏன்னா ஆப்ஷனல் எல்லாம் லெவல் பிளேயிங் கிரவுண்டா இருக்கும்னு தான் யூபிஎஸ்சி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பிஒய்க்யூ தான் மேஜர். அதை இன்னும் அக்ரியில கம்ப்ளீட்டா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வருது. 5 to 7 இயர்ஸ் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா நான் ஸ்கோர் பண்ண மாதிரி உங்களால இன்னும் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். கௌஷிகா, நீங்க ஏதாவது லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் டு அஸ் ஆர் டு தி ஆஸ்பிரண்ட்ஸ்? சார் நான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் என்கிட்ட ரெப்படிட்டிவா கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஜி படிக்கிறப்பே வந்து எப்படி அக்ரி ஆப்ஷனலுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட ரிப்பீட்டடா கேட்டாங்க சார். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு டிகிரி வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தனாலதான் சார் என்னால
யூபிஎஸ்சிலயுமே ஆப்ஷனை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலேஜ்ல அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த டிகிரியோட ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சிலபஸ் எக்ஸாக்டா அப்படியே மேட்ச் ஆகுறதுனால நம்மளால நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். ஸோ யூபிஎஸ்சிக்குள்ள அவங்க வராங்க அப்படின்னா நமக்கு டிஃபைன்டா ஒரு சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸை பார்த்துட்டு அதுக்கு அதுல இருந்து டிஒய்க்யூஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் பண்ணிட்டு ரிசோர்ஸஸை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் சார். ஏன்னா ரிசோர்ஸ் வந்து அக்ரில ப்ராப்பரா இப்ப வரைக்கும் மெட்டீரியல்ஸ் கரெக்டா இல்லாதனால அதை தேடுறதே ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ்ல வந்து மாட்டிக்கிறாங்க சார். ஸோ ரிசோர்ஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை திருப்பி திருப்பி படிச்சு மல்டிபிள் ரிவிஷன்ஸ் போயிட்டு ஒரு மார்க் டெஸ்ட் கொடுத்தாங்கன்னா தான் சார் பெட்டரா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆன்சர்ல. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆப்ஷனல் கிளாஸ் சேரணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அக்ரி டிகிரி எடுத்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நாட் மேண்டேட்ரி, கண்டிப்பா போகணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க வந்து சரி யூபிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ல எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான் சார் ஜாயின் பண்றது. பட் ஆனா கம்பல்சரி நான் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் மாதிரி இருக்கனால யார் வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் சார் இருக்கு. அங்க வந்து நம்ம வந்து நம்மளோட ஆன்சர் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்றது, டேட்டாஸ், டயக்ராம்ஸ் யூஸ் பண்றது, அதெல்லாம் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து டேட்டாஸ் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார். அதுக்கு வந்து ஐகாரோட வெப்சைட்டு கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் வேணும்னா நபார்ட்லயே ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்கு சார். அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ ரெக்வஸ்ட் யூ சார் வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். இந்த மெட்டீரியல் வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது நோட்ஸ் மாதிரி அவைலபிளா பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் வரவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். சோ அதுக்கான ஏதாச்சும் அவென்யூ இருக்கான்னு மட்டும் பாருங்க சார். கண்டிப்பா That's all கண்டிப்பா from my கௌஷிகா, side, sir. Thank you, sir. கண்டிப்பா Thank கௌஷிகா. you, sir. ஸோ இந்த லைக் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு என்னோட ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணாங்க. ஸோ அந்த ஐஐடியில படிச்ச ஸ்டூடெண்ட், பட் அவங்க நான் அக்ரில இருந்து கிளியர் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க 2 பேரும் கிளியர் பண்ணது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைக் நாங்க ஐஆர்இல இருந்து வரும்போது வந்து எனக்கு ஒரு இது இருந்துச்சு, என்னடா நம்ம பெருசா எதுவும் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் இதுக்கு மேல போய் அன்எம்ப்ளாய்டா இருக்க போறோமோ, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ நமக்கு வந்துட்டு அது தெரியாம வந்தேன். பட் நான் இங்க இருந்து மறுபடியும் திரும்ப ஐசிஆர் சிஸ்டத்துக்குள்ளார என்டர் ஆகிறேன். ஸோ என்டர் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து 100% இருக்கு. லைக் வி ஹவ் டன் சம்திங் டுவர்ட்ஸ் த சொசைட்டில வந்து டுவர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இப்போ நான் இந்த 2 வருஷம் பண்ண ஒர்க் வந்துட்டு நான் மறுபடியும் திரும்ப சர்வீஸ்க்குள்ளார என்டர் ஆகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடு லெவலில் நான் என்டர் ஆகிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க 2 பேரும் சர்வீஸ் வாங்கினது. நீங்க 2 பேரும் மென்மேலும் வளரணும், போயிட்டு அங்க போயிட்டும் நிறைய பப்ளிக் சர்வீஸ் நிறைய பண்ணணும்னு நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ரூபன், தேங்க்யூ கௌசிகா ஃபார் ஜாயினிங். Thank you so much, sir. Thank Yes, sir. தேங்க்யூ Thank you, தேங்க்யூ sir. you. தேங்க்யூ.